அனைவருக்கும் வணக்கம். மரச்செக்கெண்ணெய் மற்றும் இடிச்சு மதன் சிவகுமார் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரமிளகாவையை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். வரமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அதை காய வச்சு அதில் இருக்கிற சொட்டை காம்பெல்லாம் கிள்ளித்தான் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம சாம்பார் பொடி நல்லா கலராகவும் டேஸ்ட்டாகவும் வரக்கூடிய காரணம். ஸோ அது கொஞ்ச நாளாக கொஞ்சம் நம்ம காம்பு கிள்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் நம்ம விலை போட்டிருப்போம். ஸோ விலை அதிகம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த பதிவு நம்ம பதிவிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பு கிள்றதுக்கு ஒரு மூட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் தேவைப்படும். இப்போ பாருங்க, இது காம்பு கிள்னது, இது காம்பு இங்கே இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொத்தையான மிளகாய்களை நாங்கள் பிரித்து எடுத்து தூக்கி தான் போடுவோம் பொழுது நாங்கள் இதை பயன்படுத்தவே மாட்டோம். ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுத்தமாகவும் நாங்கள் பண்ணி தான் நாங்கள் ப்ராசஸே பண்ணுவோம். யார் வேணாலும் நேராக வந்து இங்கே பார்க்கலாம்.